உங்களுக்கு. நீங்கள் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் சரி, உங்கள் எல்லார்கிட்டையுமே அந்த காளி தேவி இருப்பா. சில பேர் ஆக்ரோஷமாக திட்டுவாங்க, சில பேர் பரவாயில்ல விடுன்ட்டு போவாங்க. ராகுவோடு எந்த கிரகம் சேர்ந்திருக்கிறது என்பதை பொறுத்து அவருடைய குணாதிசயங்கள் மாறுகிறது. நிறைய இடங்களில் இந்த காளியை பற்றி நம்ம பேசும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில். இப்போது ஒரு மனிதன் இப்போவே செய்யணும், இன்றைக்கே செய்யணும், அதான் காளி. அரசு அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும்பாங்க. ஆனால் காளி உடனே கொள்வார். அவள் பவர்ஃபுல்லானவ, ஒரு ஆக்ரோஷ சக்தி உள்ளவ, எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்கக்கூடியவ. அப்போது எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் காளி தேவியினுடைய அருளை பெற்றிருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவாங்க. என்னுடைய குலசாமியே காளிம்பாங்க சில பேர், என்னுடைய இஷ்ட தெய்வம் காளிம்பாங்க. ஒரு மனிதன் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை ஏமாற்றுபவனை புரிந்து கொள்ள வேண்டும். ஏமாந்துட்டோம் அப்படின்னா நாம் எங்கு போய் சொன்னாலும் கிடைக்காத ஒரு தீர்ப்பு நியாயம் காளி தேவிட்ட போய் சொன்னால் கிடைக்கும். அதுதான் அந்த காலத்தில் அவன் என்னைய காளிகையில் கருப்புங்கள்னு திட்டியிருக்கான், திட்டுமுறைப்பாடு இருக்குது, அதனால் வீட்டில் நாங்கள் சாப்பிட மாட்டோம், 2 பேரும் ஒன்றா புழங்க மாட்டோம்னு எல்லாம் சொன்னவங்களை இங்கே பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் நம்முடைய தாத்தா பாட்டன் காலத்தில் நிறைய இருந்தது. அந்த காலத்தில் யாரும் கோவிலுக்கு, கோர்ட்டுக்கு, போலீஸுக்கு பெருசாக போகவே மாட்டாங்க. போலீஸில் போய் நம்ம சொல்லி எப்போ நமக்கு தீர்ப்பு கிடைக்கிறது, கோர்ட்டில் போய் சொல்லி நம்ம எப்போ வாதாடி தீர்ப்பு கிடைக்கிறது. டேய் சாமியிட்ட சொல்லிட்டு வேடா பார்த்துக்குவோம். அவன் நம்பினது பூரா சாமியை தாங்க. கடவுளே என்னை அவன் ஏமாற்றிட்டான், நீ தான் கேட்கணும், எனக்கு ஆள் இல்லை, அடியாள் இல்லை, ஏதாவது கேட்டால் நீ அடிக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஒத்த வார்த்தையை கேட்ட காளி எவன் அவனை ஏமாற்றினானோ அவனை பந்தாடாம விடாது. அவ்வளவு பவர் இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் காளி கருப்பன் கோவில் இருக்கும். ஊருக்கு ஒதுப்புறத்தில் காவல் தெய்வமாக தான் அது இருக்கும். மனசுடைஞ்சா குளிச்சுட்டு போய் அந்த காளிட்டு தான் சொல்லுவான், நீ தாத்தா கேட்கணும், நான் அவர்கிட்ட கேட்க முடியல, என்னை அடிக்க வரான், அல்லது எல்லோரும் சேர்ந்தவங்க ஆள் நிறையா இருக்காங்க, என்னை உதைக்க வரான், என் சொத்தெல்லாம் வச்சுக்கிட்டு தரமாட்டான், கேட்டால் சண்டைக்கு வரான், எனக்கு ஆள் இல்லை, திறமை இல்லை, என்னால் அடிக்க முடியல, நான் பிள்ளை விட்டுலாம் கஷ்டப்படுறேன், நான் உழைச்சி கஞ்சி வச்சுக்கிறேன், நீ தான் அவனை கேட்கணும்னு சொல்லிட்டு போயிட்டானா முடிஞ்சிடுச்சு. இந்த ஆக்ரோஷமான விஷயங்கள், நெருப்பு பிளம்பான விஷயங்கள்லாம் காளி. நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்ட தெய்வம். ஒருவர் ஏமாற்றுவது, பொய் சொல்வதற்கு பிடிக்காது. அது ஆக்ரோஷமான தெய்வம். அதனால தான் அதனுடைய ஆத்திரம் அவசரம் அடங்குவதற்காக அதை அடக்க வேண்டும், கோபத்தில் இருக்கு அப்படின்னு மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் போனாங்களாம். அப்போ அவங்க அடங்கலை. நான் இப்படியே தான் இருப்பேன், என்ன மாதிரி ஒரு சாந்த ரூபியா, பிரம்ம சாந்த ரூபியா ஒரு காளியை இன்னொரு இடத்துல உருவாக்கி விட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாந்த ரூபியான தெய்வம் காளி. உலகம் முழுவதும் நம்ம பார்க்குறோம். வளர்ந்தவன் எளியவனை அடிக்கிறான், நடக்கத்தானே செய்யுது. பெரிய பணக்கார ஏழைகள் போய் சொல்லக்கூடியதற்கு தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீதிமன்றத்துக்கோ கோர்ட்டுக்கு போனோம்னா நம்ம சரியான சாட்சியம் இருக்கணும். சாட்சி இல்லாமல் உண்மையான விஷயத்தையும் இங்கே நிரூபிக்க முடியாது இல்லையா? அந்த கோர்ட்டுக்கு தீர்ப்புக்கு ஆதாரம் வேணும். ஆதாரம் இல்லாமல் நீதிபதிகள் சொல்ல முடியாது. ஆனால் தெய்வத்துக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில், நீ உண்மையாக இல்லாமல் சும்மா கூட இன்னொருத்த மேலே பழிய போட்டு அவங்க சொத்தை நீ எடுத்துக்கிட்டு, அவங்க காசை எடுத்துக்கிட்டு, அவங்களே வந்து திட்டி நீ கோயிலை திட்டினீன்னா அது அவங்கள பாதிக்காது, உன்னையவே தான் பாதிக்கும். எங்கு நீதி இருக்கு என்பதை காளி அப்படியே ஒத்து பார்ப்பா. ஆக நாம் எந்த